ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ரீலங்கன் டிஷ் தான் 2 பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொட்டி தேங்காய் சம்பல் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஸ்பெஷல். எல்லார் வீட்லேயுமே பிரேக்ஃபாஸ்ட் இதை தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இட்லி தோசை மாதிரி. நான் 1 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு தேங்காய். ஏன்னா ஸ்ரீலங்காவில் எல்லா சமையல்லையுமே தேங்காய் தான் அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த ரொட்டியுமே தேங்காய் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் தேங்காய் போட்டுட்டு பேக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு தோசைகள் அடுப்பில் போட்டு நல்லா சூடான பிறகு நம்ம வழக்கமாக சப்பாத்தி எப்படி செய்வோம் அதே மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் நல்லா எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு ரொம்ப கருக விடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு சைடிஷ் என்னன்னா தேங்காய் சம்பல். தேங்காய் சம்பல் தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சம்பல் எப்படி ரெடி பண்ண பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன காமுடி தேங்காய்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை முடி. அதுக்கு ஒரு 5 வரமிளகா, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. இது மட்டும்தான், ராவா தண்ணியெல்லாம் விடக்கூடாது. வெறுமனே இதை மட்டும் அரைச்சிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதை தொட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவை தேங்காய் பர்ஃபி. அது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு மூடி 1 டம்ளர் தேங்காய், 1 டம்ளர் ரவை. அதை தேங்காயும் ரவையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா வறுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு அந்த தேங்காயில் உள்ள அந்த ஈரத்தோட ரவையும் சேரும்போது அந்த மிக்ஸ்லேயே நல்லா சூப்பராக வறுத்துடலாம். அடி பிடிக்காமல் நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துட்டு, இதில் முந்திரி பருப்பு ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடியாக நம்ம நறுக்கிட்டு அதையும் அதிலே போட்டுட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும், அந்த வறுக்கும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சுன்னு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். அப்படி வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, இப்போ 1 டம்ளர் ரவை, 1 டம்ளர் தேங்காய் போட்டிருக்கோம். இதுக்கு 1.5 டம்ளர் ஜீனி போடணும். 1.5 டம்ளர் ஜீனி போட்டுட்டு, அந்த ரொம்ப தண்ணி வேண்டாம், ஜீனி அந்த முங்குற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். விட்டுட்டு இது ஜீனி பாகெல்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஜீனி நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிட்டு ஒரு பிசு பிசுன்னு அந்த ஒரு பதம் வரும்ல, பாகுக்கு முந்தின பதம். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு. உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கிண்டிட்டு, கொஞ்சோண்டு அதிலே ஒரு ஏலக்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காயும் சேர்த்துட்டு, அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் ரவையை போட்டு இதோடையே சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா இருக்கும், ஸ்மூத்தியாக கிண்டுறதுக்கு வரும். அதுக்காக இந்த மாதிரி கிண்டிகிட்டே வந்தோம்னா இப்படி ஒரு மாதிரி ஒட்டாத ஸ்டேஜ் வரும்ல, அந்த நேரம் ஒரு நெய் தடவுன்னு அந்த ட்ரேயில் எடுத்துட்டு கரெக்டாக இதை தட்டி ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஆறின உடனே நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ரவை தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.